Hello friends, சமீபத்தில் Realme தரப்புல இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல Narzo 10, Narzo 10A அப்படிங்கிற ரெண்டு ஸ்மார்ட் போன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் அண்டர் 15,000 செக்மெண்ட்ல லான்ச் பண்ணியிருந்த Realme Narzo 10 ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்கள் கவனத்திற்கு இது ரிவ்யூ யூனிட் எல்லாம் கிடையாது, ரீட்டைல் யூனிட் தான். அதுவும் நான் காசு போட்டு வாங்க கிடையாது. நான் காசு போட்டு வாங்கணும் அப்படின்னாலும் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இல்லை, கம்மிங் சூன் தான் போட்டிருக்காங்க. எப்பாச்சும் ஒரு டைம் தான் சேல்ஸ்க்கு வருது. அப்போது நான் போய் ஆர்டர் போகிறதுக்குள்ள அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வந்துடுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு அன்பாக்சிங் பண்ண கொடுத்தது பவர் செல் பார்க் அப்படிங்கிற மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம் தான். அந்த ஷோரூமில் Realme Narzo 10 தாண்டி இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக இருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்த ஷோரூமில் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், அதுக்காக ₹100 டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் எப்போ அந்த கடைக்கு போய் என்ன பொருள் வாங்கினாலும் இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் காட்டினா ஒரு ₹100 டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவாங்க. இதை தாண்டி எக்கச்சக்கமான கிஃப்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட்டான இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், ஏதாச்சும் லேட்டஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த பவர் செல் பார்க் போங்க. பவர் செல் பார்க் காங்கேயம், வெள்ளகோவில், குமாரபாளையம், பரமத்தி வேலூர், முத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர், ஈரோடு, கரூர் டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்க பல இடங்கள் அவைலபிளாக இருக்குது. உடனே போய் செக் பண்ணி பாருங்க. அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி நம்ம டெக் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எடுத்து ஆல் எபிசோட் ஆப்ஷன் வரும். அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் இது மாதிரி நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Realme Narzo 10 வர பாக்ஸ். Narzo அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சீரிஸ் எடுத்து வந்துட்டு எப்பவும் போல Realme ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குற மாதிரி எல்லோ கலரில் தான் பாக்ஸை கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சில ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இருக்கிறது 4GB RAM, 128GB மெமரி ஆப்ஷன். அப்படியே ஃபோனுக்கு பேக் சைட் போனீங்கன்னா ஃபோனோட சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நிறையா பேர்த்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது இந்த சார் வேல்யூ தான். இங்கே ஹெட் சார் வேல்யூ 0.857 வெயிட் பெர் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. பாடி சார் வேல்யூ 0.609 வெயிட் பெர் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அதிகமான சார் வேல்யூன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மியான வேல்யூன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு டீசெண்டானதாக கொடுத்துருக்காங்க. பெரிய பிரச்சனையில எதுவுமே வராது. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணது உள்ள சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹே வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எப்பவும் போல நார்மலான புக்லெட்ஸ், குயிக் ஸ்டார்ட் கைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா பாஸ் பண்ணி படித்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் Realme எப்பவும் கொடுக்குற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள அந்த சிம் இஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ்லேருந்து ஃபோன் எடுப்போம். ஃபோனுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணுவோம். ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பக்காவாக இருக்குது. இப்போ ஃபோனை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இவங்க எப்போ கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய சைஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 18 வாட் அடாப்டர் தான். எதுக்கு மற்ற பிராண்ட் மாதிரி சிறுசாக கொடுக்காம எப்பவும் போல பெருசாக கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளுக்குள்ளே எப்பவும் போல இவங்க அந்த Realme எல்லோ கலர் கோட்டிங் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஃபோனை எடுத்து பார்ப்போம். ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கையில் பிடிச்சதையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 20,000 செக்மெண்ட்டில் நம்ம பார்க்காத ஒரு வித்தியாசமான டிசைன் கொடுத்துருக்க மாதிரி தோணுது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்குமே ஹோல்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்கறதுக்கு தான். நீங்கள் கேமராக்குள்ளே பார்க்குறப்ப இந்த கலர் ஆப்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி தெரியல, இந்த டிசைனுமே சூப்பராக இருக்க மாதிரி தெரியல. ஆனால் எனக்கு நேரில் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி ஒரு 10 மாதம் கழிச்சு அதோட டிசைன் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு பழைய டிசைன் மாதிரி தான் தோணுது. இதை பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் சேம் Realmeயோட எக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் மாஸ்டர் எடிஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை டிசைன் பண்ண அந்த நாட்ஸோ ஃபக்வாசா அவர் தான் இதையும் டிசைன் பண்ணியிருக்காராமா. அதனால சேம் அதே டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இருக்கிறது கிரீன் கலர் ஆப்ஷன், இது போக ஒரு ஒயிட் கலர் ஆப்ஷன் இருக்குது. அந்த கோடு கூட டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பிளாஸ்டிக் பேக் தான், அதுக்கு மேலே ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே கிளாசி ஃபினிஷ் கொடுப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸ் பாடி மாதிரி தெரியும், ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணிங்கன்னா பிளாஸ்டிக் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் அதே பிளாஸ்டிக் மேலே ஒரு 100 டைம்ஸ் டிங்கரிங்கெல்லாம் பண்ணி ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணேன் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் இங்கே ஈஸியாக அப்சர்வ் பண்ணாது, வலிக்கிட்டு போகாது, பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். பார்க்கறதுக்கு நீங்கள் கேமராக்குள்ளே பார்த்தா நல்லா இருக்கும், நேரில் பார்த்தா எனக்கு பிடிக்கல. ஆனால் நிறைய பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூம் அப் அண்ட் டவுன் கீ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஸ்லாட் போகிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 சிம்மும் போட்டுக்கலாம், மைக்ரோ SD கார்டு போட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபோன் டாப் முழுக்க எம்டியாக தான் இருக்குது. ஃபோனோட பாட்டம்க்கு வந்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், அதுக்கப்புறம் பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க, பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் ஃபோனுக்கு பேக் சைடு நான் சொன்ன மாதிரி வெர்டிகல் அலைன்மெண்ட்டில் கேமரா கொடுத்துருக்காங்க, Realme பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபேஸ் அண்ட் லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்குன்னு வந்தீங்கன்னா 6.5 இன்ச் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேன்னு வந்தீங்கன்னா 6.5 இன்ச் HD+ ரெசல்யூஷனில் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க. அதை வந்து Realme மினி ட்ராப் நாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்குது. கீழே இருக்க பெஸ்ஸில் ரொம்ப சின்ன சைஸில் இருக்குங்காட்டி இங்கே 89.8% ஸ்க்ரீன் டு பாடி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க.
இப்போதைக்கு அது அண்டர் 15,000 செக்மெண்ட்டில் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுமே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரியல்மி மட்டும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னமும் அடமுடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் வீடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராகலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பேக் சைட் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா 12 மெகா பிக்சல் தான் ஃபோட்டோ எடுக்குது. உங்களுக்கு வேணும்னா 48 MP மோடில் வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியும். ஃபோட்டோஸ் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்கின் டோன் இது எல்லாமே கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே இந்த கேமரா பயங்கரமாக பண்ணுது. அது கூட வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. 119 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்க முடியும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுக்கிற ஃபோட்டோஸ் குவாலிட்டியுமே குறை சொல்கிறக்கலாம் இல்லை, டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க போர்ட்ரைட் மோடில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இங்கே ஹெச் டிடெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் பண்ணுது. ஃபைனலாக ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் ஆப்ஜெக்ட்டுக்கு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ளோஸ் அப்பில் கொண்டு போய் ஃபோட்டோ எடுக்கிற கொடுத்துருக்காங்க. மேக்ரோ சென்சார் ஃபோட்டோஸ் நல்லா தான் எடுக்குது, ஆனால் குவாலிட்டி அந்த அளவுக்கு ஒன்றும் சூப்பராக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி 1080 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அப்படியே செல்ஃபிக்கு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க நாட்சில் ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே செல்ஃபி கேமரா குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. போர்ட்ரைட் மோடில் ஃபோட்டோ எடுக்கிறப்பமே செல்ஃபி கேமரா நல்லா இருக்குது. ஓவராலாக கேமரா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணி ஃபுல் ரிவ்யூவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற வகையில் மீடியாடெக்கோட ஹீலியோ G80 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோனில் தான் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. இது 2 GHz கிளாஸ் பில்லர்னா கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். 2 GHz கிளாஸ் பில்லர்னா கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப PUBG HD கிராஃபிக்ஸ் வச்சு விளையாட முடியும். HD கிராஃபிக்ஸ் அப்படி வச்சு நீங்கள் விளையாண்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் சூப்பராக இருக்குது. அந்த HD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காட்டி கிராஃபிக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒர்த்தாக சூப்பராகலாம் இல்லை. டிஸ்பிளே குவாலிட்டி கேம் விளையாடுறப்ப கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போக்கோ X2, Realme X2, Samsung M31 விளையாடிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்த மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்லேயே அங்கங்கே சின்ன சிறுசாக லேட்டன்சி வர மாதிரி இருக்குது, ஃப்ரேம் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் PUBG விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராகலாம் இல்லை, ஆனால் குறை சொல்ற அளவுக்கு இல்லை, டீசெண்டாக தான் இருக்குது. இதை பற்றி ஃபுல் ரிவ்யூவில் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஹீட்டிங் இஷ்யூமே பெருசாக எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேக்கப் பண்ணுற வகையில் ஒரு 5000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட் 18 வாட் அடாப்டரில் ரொம்ப ஸ்பீடாகலாம் இருக்காது, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஆனால் ஒரு டைம் நீங்கள் 5000 mAh சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப சூப்பராக தாங்கும். நான் ஒரு 2 மணி நேரம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பண்ணி சும்மா ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 10% தான் எனக்கு டோட்டலாகவே தெரிந்தது. அந்த அரை மணி நேரத்தில் 2 GB PUBG எல்லாம் டவுன்லோட் பண்ணி விளையாடுனா வச்சுங்களேன், அந்த அளவுக்கு பண்ணி கூட ஒரு 10% தான் பேட்டரி தீர்ந்தது. அந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் ரொம்ப நல்லா தாங்குது. அதையுமே ஃபுல் ரிவ்யூவில் பார்த்தலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்களோட Realme UI ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 அப்டேட் கொடுக்குறாங்க. இங்கே 4 GB RAM 128 GB மெமரி கொடுக்குறாங்க. ஃபைனலாக இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ்க்கு Narzo 10 ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வச்சு பார்க்கல என்னால் 100% கன்ஃபார்மாக ஒர்த் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்த Realme 5, 5S, 5iயோட சக்ஸஸர் மாடலாக தான் இந்த Realme Narzo 10 ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்தாங்க. அதுவும் Narzo அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வேறு ஒரு சீரிஸ் எடுத்து வந்திருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு வரப்போ நான் எக்கச்சக்கமான ஸ்பெக்ஸ் கொடுத்து ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் 5 சீரிஸ்லேருந்து இந்த சீரிஸ்க்கு வரப்போ அப்கிரேடுமே பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் பெட்டராக எந்த ஒரு அப்கிரேடுமே பண்ணல. உண்மையே சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்த சேம் ஸ்பெக்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிட்டராக ரெட்மியோட Note 8 ஸ்மார்ட் ஃபோன்லாம் இதை விட கம்மியான ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. பார்ப்போம் ஒருவேளை இந்த மீடியாடெக்கோட Helio G80 ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணுதா, கேமராவில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்களா, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூவில் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னோட ஃபைனல் முடிவு சொல்கிறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.